போஸ்ட் இம்ப்ளான்ட் கேர். நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் செய்த பிறகு என்ன மாதிரி அந்த இம்ப்ளான்ட் நம்ம செய்த இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரத்துக்கு நம்ம என்னெல்லாம் பாதுகாப்பான முறைகள் பின்பற்ற வேண்டும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம போஸ்ட் இம்ப்ளான்ட் கேரை வந்து நம்ம 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இம்ப்ளான்ட் செய்த பிறகு உடனே, அதாவது இந்த இம்ப்ளான்ட் சர்ஜரி செஞ்ச பிறகு உடனே உள்ள கேர், அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ளான்ட் செய்த பிறகு சில மாதங்களுக்கு கழித்து தான் வந்து நமக்கு பெர்மனன்ட் பல்லு அந்த இம்ப்ளான்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெர்மனன்ட் பல்லு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக என்னெல்லாம் திங்ஸ் நம்ம நோட் பண்ணணும், அது வந்து 2வது பார்ட். 3வது பார்ட் பார்த்திங்கன்னா, லாங் டேர்ம் ஹெல்த் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும், இது வந்து 3rd பார்ட். ஸோ நம்ம இதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா, இம்மீடியட் இம்ப்ளான்ட் சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் கவனிக்க வேண்டியவை. இப்போ நம்ம இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணோம்னா இட்ஸ் அ ஸ்மால் மைனர் ஓரல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னு பேர். ஒரு சின்ன சர்ஜரி. ஸோ நம்ம வாயில் அந்த மாதிரி சின்ன சர்ஜரி பண்ணும்போது அந்த சர்ஜரி பண்ண இடத்துலையோ சுற்றி இருக்கிற தாடையிலையோ ஒரு சின்ன வீக்கம், வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வலி வீக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ப்ளஸ் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக டாக்டர் யூஸ்வலாக ஒரு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு வந்து வலி குறையிறதுக்கான மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மருந்தை அவசியம் தவறாமல் சாப்பிட்ணும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, யூஸ்வலாகவே வந்து அந்த இடத்துல வந்து கடினமான பொருள் சாப்பிடக்கூடாது. ரொம்ப சூடான பொருளோ ரொம்ப காரமான பொருளோ சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அவாய்ட் பண்ணணும். என்ன காரணத்தினால? இப்போ நம்ம ரொம்ப சூடாக சாப்பிடும்போது அந்த இடத்துல திருப்பி ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிடும்போதும் அந்த இடத்துல நம்ம தையல் போட்டிருப்பாங்க, அந்த தையல் போட்ட இடத்துல இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல வந்து ஒரு ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ளீடிங்கை குறைக்கிறதுக்கும், ஸோ ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த இடத்துல புண்ணு சரியாக ஆறாது, திருப்பி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக எனி சர்ஜரி பண்ணும்போது ஜென்ரலாக வந்து நம்ம உமிழ்நீர் துப்பக்கூடாது, சாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க சலைவாவை. இதுவும் அதே காரணத்தினால தான். நம்ம பண்ண இடம், தையல் போட்ட இடமோ சர்ஜரி பண்ண இடத்துலையோ ஒரு பிளட் கிளாட் இருக்கும். இந்த பிளட் கிளாட் வந்து ஃபஸ்ட்டு 24 மணி நேரத்தில், அதாவது நம்ம பல் எடுத்த இடத்துலையோ சர்ஜரி பண்ண இம்ப்ளான்ட் போட்டு சர்ஜரி பண்ண இடத்துல அங்கே இருக்கிற பிளட் கிளாட் வந்து அந்த ரத்தம் உறைஞ்சு ஒரு கிளாட்டாக ஃபார்ம் ஆகும். இந்த ரத்தம் உறைஞ்சு கிளாட்டாக ஆகும்போது முதல் 24 மணி நேரம் அந்த கிளாட் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, அந்த பிளட் கிளாட் மேலே தான் வந்து அந்த புதுசாக பிளட் வெசல்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ஸ் வளர்ந்து அதுலேருந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த சதை ஹீலாகி புதுசாக எலும்பு வளர்கிறதுக்கான எல்லா ஃபேக்டர்ஸும் அந்த பிளட் வெசல்ஸில் தான் வரும். இந்த கிளாட் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னா ஹீலிங் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த உமிழ்நீர் வந்து ரொம்ப எச்சல் துப்பும் போதோ ரொம்ப ஸ்ட்ரா யூஸ் பண்ணி சக் பண்ணும்போதோ இந்த கிளாட் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பிட் பண்ணக்கூடாது, சாலோ பண்ணணும். ப்ளஸ் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பெயின் கில்லர் சாப்பிட்ணும், சாஃப்ட் டயட் சாப்பிட்ணும். இதுதான் வந்து இமீடியட் ஒரு போஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி கேர். இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இம்ப்ளான்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெம்பரரி பல்லு கொடுப்பாங்க. இம்ப்ளான்ட்டோட இடத்த பொறுத்து இருக்குது. ஃப்ரண்ட் பல்லுனா உடனே டெம்பரரி பல்லு கொடுப்பாங்க, பின்னாடி பல்லுனா டெம்பரரி பல்லு கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ அந்த டெம்பரரி பல்லு கொடுத்ததுக்கப்புறம் இந்த பற்களை வந்து நம்ம ரெகுலர் பல் மாதிரி ப்ரஷ் பண்ணலாம். ஆனால் இந்த டெம்பரரி பல் வந்து யூஸ்வலாக ஒரு சாஃப்டான மெட்டீரியலான ஆனது. அதில் ஒரு கடினமான பொருள் கடிக்கிறதோ ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பைட் பண்ணுறதோ அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த டெம்பரரி பல் வந்து அது குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும், ப்ராப்ளம் இல்லாமல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பெர்மனன்ட் டீத் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக 3லேருந்து 4 மாதம் ஆகும். சில பேருக்கு இப்போ சென்னையில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாங்க, அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அவர் வெளியூரில் இருப்பாங்க, 1 வருஷம் கழிச்சு தான் திருப்பி வரா மாதிரி இருக்கும். அப்போ வரும்போது கூட பெர்மனன்ட் பல்லு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெர்மனன்ட் பல்லு பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம பேசுகிறதுக்கோ சரி, சிரிக்கிறதுக்கோ சரி, கடிச்சு சாப்பிட்றதுக்கோ சரி, இந்த ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும். அண்ட் பைட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, கடிச்சா உயரமாக இருக்குது, ஆர் சரியாக மற்ற பற்கள் சரியாக கடிப்படலை, இதுவும் நம்ம ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியது. அஃப்கோர்ஸ் டாக்டரே அதை செக் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒரு நாள் 2 நாள் அது சாப்பிடும்போது அதில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா திருப்பி அவங்க டாக்டர்கிட்ட போய் அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பைட் ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த இம்ப்ளான்ட்டில் காம்ப்ளிகேஷன் வரதுக்கு, ஸ்க்ரூ லூசனிங்னு சொல்லுவோம்,
எலும்பு தேயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்க்ரூ லூசனிங், அந்த எலும்பு தேயறான இஷ்யூஸ் எல்லாம் இந்த பைட் ஜாஸ்தி இருக்கும்போது வரும். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. டாக்டரே கவனிப்பாங்க, பட் உங்களுக்கு சாப்பிடும்போது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அவசியம் போய் சொல்லணும் டாக்டர்கிட்ட. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கேர். ஃபைனல் கேர் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் கேர். இப்போ லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் கேர் எல்லாமே வந்து நம்ம ரெகுலர் அந்த நம்ம பற்களை என்ன செஞ்சு அதை காப்பாற்றுறோமோ அதே தான் இம்ப்ளான்ட்டுக்கும் பொருந்தும். அப்படின்னா என்ன? ட்வைஸ் அ டே ப்ரஷிங், மார்னிங் ஒன்ஸ் நைட் ஒன் ப்ரஷிங், ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா ரின்ஸ் பண்ணுறது, ஸ்மோக்கிங்கை வந்து ஃபுல்லாக தவிர்க்க வேண்டும். ஸ்மோக்கிங் பண்ணால் லாங் டேர்ம் ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல். சுகர் பேஷண்ட் வந்து சுகரை ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். அண்ட் அந்த இன்டர்டென்டல் கிளீனிங் எய்ட்ஸ்னு பேர். அப்படின்னா என்ன? அந்த பற்களுக்கு நடுவில் இடைவேளை இருந்தாலோ, நம்ம இம்ப்ளான்ட் போட்ட பிரிட்ஜுக்கு நடுவில் இடைவேளை இருந்தாலோ அதுக்காக ஸ்பெஷல் கருவிகள் இருக்கிறது. அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே போய் ஃபுட்டு மாட்டிக்காமல் ஈரை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான கருவிகள் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணி ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். முக்கியமாக அந்த பற்கள் ஏதோ ஆடுற மாதிரி இருந்தாலோ, ஒரு சுற்றி இருக்கிற ஈர் வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகி ரத்தம் கசிகிற மாதிரி இருந்தாலோ உடனே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டாக்டரை போய் காமிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ போஸ்ட் இம்ப்ளான்ட் கேரை நான் 3ஆக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் போஸ்ட் இம்ப்ளான்ட் கேர். இது எல்லாமே நம்ம சரியாக நம்ம பின்பற்றணும்னா நம்ம பண்ணிக்கிற இம்ப்ளான்ட் ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ.